ஈரோட்டில் பெண் ஒருவர் சொத்து தகராறில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மூலப்பாளையத்தை அடுத்த பாரதி பாளையம் முதல் தெருவை சேர்ந்தவர் நல்லசிவம். இவர் ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடாலயம் என்ற பெயரில் ஜோதிட தொழில் செய்து வருகின்றார். இவர் தனது இரண்டாவது மனைவி கண்ணம்மாளுடன் பாரதி பாளையத்தில் வசித்து வந்த நிலையில் கண்ணம்மாளுக்கும் அவரது உறவினர்களுக்கும் இடையே சொத்து தகராறு இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் வியாழக்கிழமை பிற்பகல் கணவன் மனைவி இருவரும் வீட்டில் இருந்த போது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் கண்ணம்மாளை சரமாரியாக வெட்டினார். தடுக்க சென்ற நல்ல செல்வத்திற்கும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த கண்ணம்மாள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். நல்ல சிவம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஈரோடு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்து தகராறு காரணமாக கண்ணம்மாளின் உறவினர் சிவகுமார் என்பவர் இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து கொலையாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.